அவர் கண்ணீரை காண்கிற தேவன். உங்கள் கண்ணீரை பார்த்துட்டு சும்மா இருப்பார் நினைக்கிறீங்களா? அவர் மனதுருக்கமுள்ள தேவன். அவருடைய சமூகத்தில் வந்து யாராவது அழுதுட்டா அவரால் அதை தாங்கிக் கொள்ள முடியாது. அவர் மனதுருகுகிறார். ஜனங்களுக்காக நான் பரிதபிக்கிறேன். இதோ இந்த ஜனங்களுக்காக என் உள்ளம் பரிதாபம் கொள்ளுகிறது, மனதுருகுகிறது என்று சொல்லுகிற ஒரு அற்புதமான ஆண்டவர். ஒரு குழந்தை அழுதா எப்படி ஒரு தாயினால் தாங்கிக் கொள்ள முடியாதோ அதே மாதிரி இருதயம் கொண்டவர் தான் இயேசு. நீங்கள் அழும் பொழுது அவர் எப்படி சும்மா வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பார்? அவருடைய உள்ளம் துக்கப்படுகிறது. பிரியமானவர்களே, வேறு புஸ்தகத்தில் 2 ராஜாக்கள் 20 அதிகாரத்தில் ஒரு சம்பவம் எழுதப்பட்டு இருக்கிறது. எசேக்கியா என்கிற ஒரு ராஜா, இஸ்ரவேல் தேசத்தில் ராஜாவாக இருந்தவர். அவர் ஆண்டவர் மேலே அன்புள்ளவர், விசுவாசம் உள்ளவர். ஒரு கொடிய நோய் அவரை தாக்கினது. ஒரு தேசத்தின் ராஜான்னா எவ்வளோ பிரபலமான வைத்தியர்கள்லாம் வரவழைக்கப்பட்டிருப்பாங்கல்ல அரண்மனையில். தேசம் முழுவதும் உள்ள பிரபலமான வைத்தியரெல்லாம் கொண்டு வந்து பார்த்துருப்பாங்க. எல்லாரும் கைவிட்டுட்டாங்க. சுகமாக்க முடியாத வியாதி, மரணப்படுக்கை, படுத்த படுக்கை, மரணம் நெருங்கி கொண்டிருக்கிறது. இனி அவ்வளோதான் மரித்து விடுவார் என்று செய்தி சொல்லப்படுகிறது. அப்போ ஆண்டவரை நோக்கி அவர் அழுதாராம். கண்ணீர் விட்டு அவர் அழுதார். கண்ணீரோடு ஒரு ஜெபம் பண்ணினார். தன் கண்ணீர் சிந்தி அவர் ஜெபம் பண்ணினார். ஆண்டவரை பார்த்த உடனே ஆண்டவருடைய உள்ளத்தில் பெரிய இறக்கம் வந்து விட்டார். இனி அவரை எடுத்துக்கொள்ளணும், என் சமூகத்தில் வந்து இளைப்பாறட்டும், அவருடைய நாட்கள் முடிந்தது அப்படின்னு ஆண்டவர் தீர்க்கதரிசி ஏசாயா மூலமாக சொல்லி அனுப்பினார். இப்போ அவருடைய அழுகை கண்ட உடனே ஆண்டவர் மனது மாறுகிறார். ஐயோ, என்னுடைய மகன் அழுகிறான், அதனால அவனுடைய ஆயுசுனால நான் கூட்டி கொடுக்கணும்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. 2 ராஜாக்கள் 20 அதிகாரம் 5 வசனத்தில், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன் என்று சொல்றார். நீ என்னை நோக்கி ஜெபம் பண்ணல, உன் ஜெபத்தை நான் கேட்டேன். சும்மாவா ஜெபம் பண்ண? கண்ணீர் வடித்தல, உன் கண்ணீரை கண்டேன் இருக்கிறார்.